எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இது பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு கேமிங் சேனல் லோகோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இவ்வளோ நாளாக வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ட்ரைபாட் வந்து எப்படா வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ட்ரைபாட் வந்து 22 வந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்மளால் வீடியோ அப்படின்றத அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் தான் கைஸ் வேணும். நீங்கள் வந்து கேமிங்கை பற்றி நிறைய வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் கண்டிப்பாக கேமிங் பற்றியே போடுறோம். கேமிங் தான் கேமிங் சேனல் லோகோ, கேமிங் சேனல் தம்ப்நெயில், கேமிங் சேனல் அந்த மாதிரி கேமிங் சேனல் பற்றியே போடுறோம். நீங்கள் டெக்கை பற்றி கேட்டிங்கன்னா டெக்லேயும் போடுறோம். ஓகே கைஸ், அதனால் நம்ம சேனல் வந்து எல்லாத்தையும் கலந்தது தான். சும்மா டெக் தமிழ் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருந்தோம். இனிமேல் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வீடியோ வந்துடும் கைஸ். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பண்ண ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஒரு லோகோ கேமிங்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு பிக்சல் ஆப் அப்படின்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு மீடியா ஃபயர் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். டவுன்லோட் பண்ணால் அதுதான் லோகோவோட பேக்கு. அப்புறம் வந்து பிக்சல் ஆப் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் அப்ளிகேஷனோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிக்சல் ஆப் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஓகே கைஸ், அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஃபோர்த்தாக இருக்கிறத கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு லைட்னிங் எஃப்எஃப் அப்படின்னு க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். லைட்னிங் ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு நான் லைட்னிங் அப்படின்றத டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. பாருங்க, டேமேஜ் இட்டாலிக் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபாண்ட் தான் வைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை, எந்த ஃபாண்ட் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து கேமிங் வேணும் இல்லையா, அதனால நம்ம கேமிங்கு நம்ம எழுதணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நியூ டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத எழுதிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத எழுதினோடனே அது கீழே இப்படியே வச்சுக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஃபாண்ட்டே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி வேறு எதாவது ஃபாண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து நீங்கள் நிறைய இது வச்சுருப்பீங்க, நிறைய ஃபாண்ட்ஸ், அதில் நல்லா இருக்க ஃபாண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லைட்னிங்கை தொட்டுட்டு நம்ம வந்து கிரேடியன்ட் கலர் கொடுக்கணும். இந்த மாதிரி பிவிஎஸ் கேமிங்கு அவங்களாம் இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர் தான் வச்சுருப்பாங்க. பிவிஎஸ் கேமிங் தமிழ் இந்த மாதிரி கிரேடியன்ட் கலர் எப்படி க்ரியேட் பண்ணோம்லாம் நம்ம தேவையே இல்லை. நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தரேங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்களோட வீடியோவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணாதான், நான் எங்கேருந்து டவுன்லோடும் பண்ணலாம், எதுவுமே பண்ணல. அப்புறம் ஷேடோ அண்ட் இன்னர் ஷேடோலாம் இது பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் இது பண்ணும்போது நம்ம பிளர் ரேடியஸ் அப்படின்றத 1 வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து ஷேடோவில் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்னிங் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஷேடோவை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோவை எனேபிள் பண்ணோடனே இன்னர் ஷேடோ அப்படின்ற ஒன்று இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிட்டு 1 அப்படின்றத பிளர் ரேடியஸ் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தோன்னே அப்படியே வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்லேயே சேவ் இமேஜ் அப்படின்றத கொடுத்து டிஃபால்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை வந்து மீடியம் இல்லை லோ கஸ்டம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த மீடியமுக்கு மேலே போகாதீங்க. அப்புறம் 2000 ஆகிடும் அந்த இமேஜ் வந்து. அப்படியே வந்து சேவ் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னே இதை அப்படியே டெலீட் பண்ணிக்கோங்க. இப்படி டெலீட் பண்ணோன்னே அப்புறம் இம்போர்ட் அப்படின்றத கொடுத்துட்டு தேர்டுக்கு வந்து கீழே இருக்க தேர்டுக்கு வந்து இம்போர்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே அப்புறம் நான் அந்த பேக் கொடுத்துருப்பேன். அது வந்து நீங்கள் பிக்சல் லேபில் போய் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் பிக்சல் லேபில் வந்து இப்போ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரிசெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஷீல்டு ஆட் பண்ணிக்கணும். ஷீல்டுனா அந்த மாதிரி பின்னாடி ஒரு கோடு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது கைஸ் நான் வந்து ஒரு ஷீல்டு ஆட் பண்ணுவேன். அதே நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. நீங்கள் வேறு ஷீல்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5-6 ஷீல்டு கொடுத்துருங்க. அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேணும் அளவுக்கு சைஸ் படுத்திக்கிட்டு அப்புறம் வந்து ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும், அதில் போய்ட்டு மிடில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மிடில் போய்ட்டு பூட்டு போட்டுருங்க இதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ZHVக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. மெகா லோகோ பேக் எஸ்டின்னு இருக்கும். இதில் வந்து நம்மளோட எல்லா இமேஜஸ் மாதிரி இருக்கும். அலாக்கு, அப்புறம் வந்து டாப் கிரிமினல், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ தான் நீங்கள் வைக்கணும்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த ஃபோட்டோவே வச்சுட்டு உங்கள் சேனலுக்கு வந்து லோகோ அப்படின்றத க்ரியேட் பண்ணலாம். நல்லா ஒரு இதுன்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. இதையும் அப்படியே அந்த ரிலேட்டிவ் பொசிஷன் கொடுத்து மிடில் ஆக்கிக்கோங்க. மிடில் ஆக்கினோடனே நம்ம இது பண்ணோம்ல, நம்ம வந்து லைட்னிங் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லோடிங் ஆகிட்டுருக்கு. அப்போ லைட்னிங் FF அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத ஆட் பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசுபடுத்திட்டு அப்படியே போயிட்டு ஷேடோ அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோவை எனேபிள் பண்ணிட்டு இன்னர் ஷேடோ அப்படின்றத எனேபிள் பண்ணிட்டு பிளர் ரேடியஸ் வந்து 10ல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 or 3 வச்சுக்கோங்க. நான் 2 வச்சுக்கிறேன். ஸ்டோக் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒயிட் கலர் ஸ்டோக்கில் இருக்கும். நீங்கள் வந்து எல்லோ கலர் வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நல்லா இது இருங்க கைஸ், இந்த இதுக்கு பூட்டு போட்டுடலாம். பூட்டு அப்புறம் வந்து இது நவுந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து நான் வந்து அதுக்கு தான் பூட்டு போட சொல்கிறேன். பாருங்க கைஸ், இப்படி கரெக்டாக உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இருங்க கைஸ், நான் கரெக்டாக ஷூட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கரெக்டாக ஷூட் ஆகிடுது கைஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு டிக்கு ராங் அந்த மாதிரி ஈக்குவல் இருக்கும். அதில் போய்ட்டு மெர்ஜ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நான் மெர்ஜ் பண்ணிட்டேன்னா அந்த ஃபோட்டோலாம் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ வந்து என்ன பண்ணோன்னா ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ரிலேட்டிவ் பொசிஷனில் போய்ட்டு நடுவில் பண்ணிக்கோங்க. நடுவு கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல அதுக்கு வந்து பூட்டு போட்டுருங்க. பூட்டு போட்டு நல்லா பெருசாக்குங்க கைஸ். அதுதான் உங்கள் வேலை. இப்போ நல்லா பெருசாக்கிட்டு இருங்க கைஸ். இப்போ பண்ணுறேன் பாருங்கள். நான் அந்த ஃப்ரீ ஃபயர் தெரியக்கூடாது, வெறும் லைட்டிங் அப்படின்னு இப்படி தான் தெரியணும் கைஸ். இது இப்படி தெரியணும். இருங்க, அதுக்கு நம்ம நல்லா பெருசுபடுத்திக்கணும். இந்த இது மட்டும்தான் கர்ச்சிப் மட்டும்தான் தெரியணும். இந்த மாதிரி தெரியணும் கைஸ். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டூ பேக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. டூ பேக் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே சூப்பராக இருக்குது பாருங்க. இதோட நம்மளை இது வந்து முடிஞ்சிடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை லாக் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக்குங்கன்னா பெருசாக்கிக்கோங்க, சின்னதாக்கந்தா இருந்தால் சின்னதாக்கிக்கோங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நான் இம்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ZHVR ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ZHVR ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து லோகோ எடிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு ஷேடோ இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து வைக்னெட்னு ஒன்று இருக்கும் கைஸ், இந்த 5th அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி இது கூட கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு அப்படி வந்து இந்த விக்னிட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே அல்பா அப்படின்றத கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம லோகோ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரோகோன்னு சொல்லிட்டேன், லோகோ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் கைஸ் நம்ம ஒரு சூப்பரான ஒரு லோகோ கிரியேட் பண்ணோம் கேமிங் சேனலுக்காக. இது ஒரு லோகோ. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம தம்ப்நெயில் கைஸ், செம்மையாக தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம் கேமிங்லாம். நானே ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் அதில் தருவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.